உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி நான் சொல்ல போகிற இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லிபிட் ப்ரொஃபைல். இது வந்து உங்களோட பிளட்ல இருக்கக்கூடிய டோட்டல் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் அண்ட் குட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய HDL அண்ட் அதர் கொலஸ்ட்ரால்ஸை மெஷர் பண்ணும். ரெண்டாவது ஹோமோசிஸ்டின், லிப்போப்ரோட்டீன் ஏ, அப்போலிப்போப்ரோட்டீன் பி அண்ட் HSCRP. இதுவும் பிளட் டெஸ்ட் தான். இது வந்து உங்களுக்கு இசிஜி, எக்கோ, ட்ரீட்மெண்ட் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி இந்த டெஸ்ட்டை பண்ணிப்போம். மூணாவது இசிஜி, இது ரெஸ்ட்டில் எடுக்கக்கூடியது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாலாவது எக்கோ, ஹார்ட்டோட அல்ட்ராசவுண்ட். அஞ்சாவது ட்ரெட்மில் டெஸ்ட், அதாவது எக்ஸர்ஷனில் உங்களோட ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை இந்த டெஸ்ட் வந்து சொல்லும். ஆறாவது கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோர், அதாவது இது ஒரு சிடி ஸ்கேன். இதில் வந்து ஹார்ட்டுக்கு போகிற ரத்த நாளத்தில் எவ்வளோ தூரம் கால்சியம் டெபாசிட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இதை வச்சு உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. அடுத்து கடைசியாக கொரோனரி ஆஞ்சியோகிராம். இதில் வந்து டிஎம்டி பாசிட்டிவாக வந்தாலோ இல்லை சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராமில் வந்து உங்களுக்கு வந்து கால்சியம் ஸ்கோர் அதிகமாக இருந்தாலோ உங்கள் டாக்டர் இதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி மேலே சொன்ன டெஸ்ட்டை பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.